ஹாய் ஹலோ இது வந்து ஜனவரி 5th 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2036 வந்து ஒலிம்பிக் போட்டியை நடத்த முழு வீச்சில் தயாராகிறது இந்தியா. என்னென்னா வந்து ஒலிம்பிக் போட்டி, காமன்வெல்த் போட்டி இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா தெரியும் 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளன. 2036 ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த வலுவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. மென்மேலும் இந்திய வீரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கேலோ இந்தியா திட்டத்தின் வாயிலாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்களாக உருவெடுத்துள்ளன. ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் போன்ற முன்னெடுப்புகள் வந்து நாட்டின் விளையாட்டு சூழலை மாற்றி அமைத்துள்ளன. ஓகேங்களா, நம்ம இது மூலமாக கொண்டு வரும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளோட இந்தியான்ற நேமில் வந்து ஒரு நம்ம சைடில் வந்து அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்காக வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியை வந்து இந்தியாவில் நடத்தணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து தனியார் அணுமின் உற்பத்தி சட்டம் குறைகளை களையப்பட வேண்டும். இப்போ என்னென்னா வந்து அணுமின் நிலைய உற்பத்தியில் வந்து தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மசோதா தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதா வந்து ஓகே ஆகி குடியரசுத் தலைவர் மூலமாக சைன் போட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மத்திய அரசு 11 மணி நேரம் விவாதம் நடத்தி மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மசோதா சட்டமானது. ஓகேங்களா, என்னென்னா வந்து இது வரையுமே அணுமின் உற்பத்தி வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு சில செக்டார்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கும், ப்ரைவேட் கிட்ட போகாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மின்சார உற்பத்தி அணுமின் உலையை பேஸ் பண்ணி வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது வந்து ஒன்லி கவர்மெண்ட் செக்டராக இருந்துச்சு. இப்போ என்னென்னா வந்து அது ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்காங்க. என்ன ரீசனுக்காகனா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகமான தேவை இருக்கிறது. அதனால் வந்து நம்ம தனியார் கிட்ட கொடுத்தனா உற்பத்தி திறன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இது ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றுறாங்க. இப்போ இது மூலமாக எதுக்காக மாற்றுறாங்கன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. தற்போது 8.78 ஜிகாவாட்டாக உள்ள அணுமின் உற்பத்தி திறனை 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட்டாக உயர்த்துவதே இந்த சட்டத்தின் பிரதானமான நோக்கம். அதுக்காக தான் வந்து நாங்கள் அதை வந்து ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றுறோம் அப்படின்ற பேஸ் பண்ணி அவங்க வந்து இதை வந்து மசோதா வந்து பண்ணி அது மூலமாக சட்டமாகவும் மாறி இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப்பில் வந்து அர்ஜுன் சாய் சிவாவுக்கு பட்டம். ஓகேங்களா, இவங்க எந்த இடத்த சேர்ந்தாங்கன்னா ஃபார்முலா 2000 சிசி பிரிவில் புனேயின் அர்ஜுன் சேதா முதலிடம் பெற்றால் பட்டம் வெல்வார் என கருதப்பட்ட பெங்களூருவின் இஷான் மாதேஷ் 2ஆம் இடமும் மற்றொரு பெங்களூர் வீரர் தருண் வந்து 3ஆம் இடமும் பெற்றிருக்கார். ஓகேங்களா, இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே தேசிய சீனியர் கூடைப்பந்தில் வந்து தமிழக அணிகள் வந்து அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இது என்னென்னா மகளிர் பிரிவில் தமிழக வீராங்கனைகள் அபாரமாக ஆடி 72க்கு 65 என்ற புள்ளி கணக்கில் மத்திய பிரதேசத்தை வீழ்த்தியுள்ளன. ஓகேங்களா, இவங்களுக்கு 2 பேருக்கும் தான் ஆட்டம். அதில் வந்து தமிழர்கள் வந்து 72 பாயிண்ட் எடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜிடி நாயுடு ஆவண இணைய பக்கம் தொடக்கம். ஓகேங்களா, ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மேம்பாலத்திற்கு வந்து ஜிடி நாயுடு மேம்பாலத்துக்காக நேம் வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கான ஒரு இணைய பக்கத்தையும் தொடங்குறாங்க. அதில் என்னென்னா அவரோட ரிசர்ச் பண்ணதாக இருக்கட்டும், அவர் கொடுத்த புக்ஸு நூலாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அவர் சார்ந்த தகவல் தொழில் சார்ந்த ஏதாவது சில விஷயங்கள் கொடுத்தாங்கன்னா அந்த இணையத்தில் வந்து அவங்க வந்து அதில் பதிவிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் வந்து தெரிவிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார். ஓகேங்களா, இதுலேயே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. பன்முக ஆளுமையான ஜிடி நாயுடு அரிய நூல்கள் அடங்கும் மிகப்பெரிய
நூலகம் ஒன்றை பராமரித்து வந்தார். அவருடைய தொகுப்பிலிருந்து 30,000 புத்தகங்களை அந்நாளை கோவை நகரமன்றத்திற்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார். இதுதான் அவர் என்னென்ன எழுதியிருக்காரு, அது எது பொதுவுடைமையாக்கப்பட்டிருக்கு, அது இல்லாமல் அவரோட ரிசர்ச் சம்மந்தமான எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இணைய பக்கத்தில் ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் ஏன்னா ஆல்ரெடி சொன்ன கரண்ட் அஃபேர்ஸும் சிலது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்தால் மட்டும்தான் அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. நன்றி.